Hi friends, welcome to Zeenath's world. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பண்ண போற ரெசிபி ரொம்ப குயிக்கா சிம்பிளா பண்ணக்கூடிய பெரி பெரி மசாலா மேகி சூப்பி நூடுல்ஸ் தான் நம்ம பண்ண போறோம். இதை எப்படி ஈஸியா சிம்பிளா டேஸ்டா பண்றதுன்னு பார்க்கலாம். 5 minutesல நம்ம இந்த சூப்பை பண்ணிடலாம். இப்போ நான் இங்க பேன்ல ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊத்திக்கிறேன். இது ரொம்ப சிம்பிளா டக்குன்னு பண்ணிடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சோன்னு மேகி நூடுல்ஸ்ல ஒரு பேக் எடுத்து இதுல போட்டுறேன். இப்போ இதை கொதிச்சிட்டு இருக்கையிலேயே நம்ம பெரி பெரி மசாலான்னு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல எல்லாம் விற்கும். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். அந்த பெரி பெரி மசாலாவை நம்ம 1 ஸ்பூன் இதுல போட்டு இந்த நூடுல்ஸோட கொதிக்க விட்டுடலாம். இப்போ நூடுல்ஸும் அந்த பெரி பெரி மசாலாவும் ரெண்டும் நல்லா கொதிச்சிட்டு இருக்கையில அத நல்லா உடைச்சு விட்டுருங்க. இப்போ இது கூடவே நம்ம மேகில இருக்க அந்த மசாலா பாக்கெட்டையும் இதுலயே போட்டுடலாம். இப்போ ஒன்றும் இல்லைங்க, அவ்வளவுதான். இந்த 3 சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா தகதகன்னு கொதிக்கணும். 5 minutesல இந்த மேகி நூடுல்ஸும் நல்லா வெந்துடும். பாருங்க, மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. அவ்வளவுதான், சட்டுன்னு இந்த சூப் ரெடி ஆயிடும். இந்த பெரி பெரி மசாலா போட்டிருக்கிறது ரொம்ப டேஸ்டா இருக்கும். நார்த் சைட்ல எல்லாம் இதை ரொம்ப சமையல் கூட யூஸ் பண்ணுவாங்க. இந்த சூப்பை நம்ம 5 minutesல ரெடி பண்ணிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸா பசங்க வந்தோடனே ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே நம்ம அவங்களுக்கு இந்த மாதிரி சூப் பண்ணி கொடுக்கலாம். ஃபைனலா நம்ம சூப்பு குடிக்கையில 1 ஸ்பூன் பெப்பரை அதுல தூவி விட்டுருங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த குளிர்காலத்துக்கு ஏத்த சூப் இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இன்னைக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.